Praise Lord. உங்களை எல்லாரையும் மறுபடியும் இந்த ஆன்லைன் டீன் சர்வீஸில் பார்க்குறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல். வி கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. they will also be blessed through this service. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வசனம் படிச்சு ஆரம்பிக்கலாமா? Deuteronomy chapter 4 verse 7. உங்ககிட்ட பைபிள்ஸ் இருந்துச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. Deuteronomy chapter 4 and verse 7. It says, "What other nation is so great as to have their gods near them? The way that the Lord our God is near us when we pray to him." உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்ற வேறே பெரிய ஜாதி எது அப்படின்னு வசனம் சொல்லுது. See, we have a great God who is very much close to us. நம்ம பக்கத்துலேயே இருக்காராம். No other gods are like that, but we have a great God who is there very much close to us. இங்கிலீஷ் ஒரு அழகான ஃப்ரேஸ் இருக்குது. It says, our God is just one prayer away அப்படின்னு இருக்குது. நம்ம எப்போல்லாம் வந்து when we go to his presence, he comes down with his presence. நம்ம எப்போல்லாம் போகிறோமோ he is also coming to us. அதனால தான் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது. It says, draw near to him and he will draw near to us. And right now we have 1 hour to be in his presence. நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம கடலை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? We have our team to lead us into worship. Praise the Lord. Are you ready to worship the Lord with me? சங்கீதம் 34:3 சொல்லுது, என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாம் ஒருமித்து. நான் மட்டும் இங்கே இல்லை, we both together. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Let us exalt his name together. ஆன்லைன் சர்வீஸில் பார்க்குறோம், ஏதோ அக்கா இங்கே பாடுறாங்க, நம்ம நல்லா கேட்கலாம். அப்படி இல்லை, இருக்கிற இடத்துலே நீங்கள் நல்லா வாயை திறந்து கீழே லிரிக்ஸும் போடுவாங்க, அதை பார்த்து you're going to worship the Lord. Not just going to sit, but இங்கே டீன்ஸ் மீட்டிங் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவீங்க அதே மாதிரி you're going to worship. The Lord is seeing you there in your place at your home. Okay? ஃபர்ஸ்ட் பாட்டு பாடலாம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, வல்லமை பெலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. Amen. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பெலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பெலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்தன் சாபம் போக்கிட, காயமானிரே எந்தன் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்தன் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்தன் சாபம் போக்கிட, காயமானிரே எந்தன் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்தன் ஏழ்மை நீக்கிட. நீ என்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீர் என்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே.
போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீர். சேர்ந்து சொல்லாமா? என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்தன் எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்தன் எல் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை பேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்த சாப போக்கிட. காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்த ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்த சாபம் போக்கிட. காயமானிரே எந்த நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எந்த ஏழ்மை நீக்கிட. Amen. 1 Timothy 1:17 says, now unto the King eternal, immortal, invisible, the only wise God, be the honor, glory, forever and ever. We are going to sing a very well-known song, an old song. Now unto the King eternal, unto the reigning King. எல்லாம் சத்தமா சந்தோஷமா இருக்கிற இடத்துல பாடுங்க. Now unto the King eternal, unto the reigning King, unto the Lord Almighty, praises I will sing to the King eternal, sing to the King of Kings, sing to declare His glory, let His praises ring. Now unto the King eternal, unto the reigning King, unto the Lord Almighty, praises I will sing to the King eternal, sing to the King of Kings, sing to declare His glory, let His praises ring. I will lift my hands in joy before my King. I lift my hands in praise. I lift my heart in joyful jubilation. I lift my voice in praise. And I will shout blessing to the King. And I will shout glory to the King. And I will shout honor to the King. And I will shout power to the King, declaring blessing and glory and honor and power belongs to Jesus the King of Kings. Now unto the King eternal, unto the reigning King, unto the Lord Almighty, praises I will sing to the King eternal, sing to the King of Kings, sing to declare His glory, let His praises ring. I will lift my hands. I'm going to lift your hands and sing it with real praise in your hearts. Yes? I will lift my hands in joy before my King. I will lift my hands in praise. I lift my heart in joyful jubilation. I lift my voice in praise. And I will shout blessing to the King. And I will shout glory to the King. And I will shout honor to the King. And I will shout power to the King, declaring blessing and glory and honor and power belongs to Jesus the King of Kings. Now unto the
the King eternal, unto the reigning King, unto the Lord Almighty, praises I will sing to the King eternal, sing to the King of Kings, sing to declare His glory. Let His praises ring, let His praises ring. Just as we sang, Jesus is the King eternal, immortal. This Almighty God who created the heavens, the earth, He created you, He created me. He created us in His own image. அண்ட சராசரங்களை படைத்த இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் சாயல்ல படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் நமக்குள்ள கிரியை செஞ்சிட்டு இருக்காராம். He's still working in us. Why? To make us more like Him. We're going to sing this song, He's still working on me to make me what I ought to be. He's still working on me to make me what I ought to be. It took Him just a week to make the moon and stars, the sun and the earth, the Jupiter and Mars. How loving and patient He must be. He's still working on me. He's still working on me to make me what I ought to be. It took Him just a week to make the moon and stars, the sun and the earth, the Jupiter and Mars. How loving and patient He must be. He's still working on me. There really ought to be a sign upon my heart. Don't judge me yet, I'm an unfinished part, but I will be perfect just according to His plan, fashioned by the Master's loving hands. He's still working on me to make me what I ought to be. It took Him just a week to make the moon and stars, the sun and the earth, the Jupiter and Mars. How loving and patient He must be. He's still working on me. The mirror of His word, reflections that I see, makes me wonder why He never gave up on me. He loves me as I am and helps me when I pray. Remember, He's the potter, I'm the clay. He's still working on me to make me what I ought to be. It took Him just a week to make the moon and stars, the sun and the earth, the Jupiter and Mars. How loving and patient He must be. He's still working on me. Mirror of His word, reflections that I see, makes me wonder why He never gave up on me. He loves me as I am and helps me when I pray. Remember, He's the potter, I'm the clay. He's still working on me to make me what I ought to be. It took Him just a week to make the moon and stars, the sun and the earth, the Jupiter and Mars. How loving and patient He must be. He's still working on me. He's still working on me. He's still working on me. He's still working on you to make you more like Him. இப்போ வேணா நீங்க சில காரியங்கள்ல தவறு செய்யலாம். அது இந்த விடுமுறை நாட்கள்ல எஸ்பெஷலி நம்மளுக்கு நம்ம தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமாக உங்களுக்கு இருக்கலாம். மேபி ஆர் ஃபைண்டிங் இட் ஸோ டிஃபிகல்ட் டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஒரு வசனம் அழகாக சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராம், பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பாராம். நான் சொல்கிறேன், நீ உண்மையாகவே தாழ்மையாக இருந்தீன்னா யூல் ஃபைண்ட் இட் ஸோ ஈஸி டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ். நீ தாழ்மையாக இருந்தீன்னா எங்கள் அம்மா அப்பா தானே, ஏன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, கீழ்ப்படிவோன்னு நீ கீழ்ப்படிவ. ஆனால் நீ ரொம்ப ஒரு மாதிரி பெருமை பிடிச்சவனா
பெருமை பிடிச்சவளா இருந்தீன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் ஈஸிலி பை ஜஸ்ட் நீ உன்னோட ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருக்கும், இவங்க யார் எனக்கு சொல்கிறது, இவங்க சொன்னால் நான் செய்யணுமா, எப்போ பாரு இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு சப்மிஷன் உனக்கு வராது. ஸோ இந்த நாளில் நீ ஒரு ஜெபம் செய்றியா, இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஹெல்ப் மீ டு ஒபே மை பேரண்ட்ஸ். தம்பி ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஜஸ்ட் ஒன் லைஃப் வி ஹேவ் அண்ட் இட் வில் சூன் பாஸ் அவே. ஒரு அக்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்போ ரொம்ப ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு. டெல் யூ வாட் ஹேப்பன். அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்களோட பேசவே இல்லை சில மாதங்கள். அண்ட் ஷீ டோல்ட் ஆஃப்டர் ஹீ டைட், அவங்க வாட்ஸ்அப் டிபியில் வந்து இப்போ அவங்க போட்டு வச்சுருக்காங்க, டூ லேட் டு ரிக்ரெட். இருக்கும்போது பேசலை, இப்போ வந்து மனஸ்தாபப்பட்டு ரொம்ப லேட், ஏன்னா அப்பா இறந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், when you are here in this holiday time with your parents, make the most use of it. Talk with them, spend time with them, obey them. இப்போ அவங்க அருமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் down in the line 5 to 10 years time, ஐயோ எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்களே, எங்கள் அப்பா என்னை இப்படி சொன்னாங்களேன்னு நீ யோசிப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து ஜஸ்ட் மேக் அ ஸ்மால் ப்ரேயர் இன் யோர் ஹார்ட் ரைட் நவ். ஆண்டவரே எனக்கு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இதயத்தை தாங்க. ஹெல்ப் மீ டு ஒபே மை பேரண்ட்ஸ். என்னுடைய கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. என்னோட கூட நீங்கள் இருங்க. கீழ்ப்படியறதுக்கு ஒரு கிருபை தாங்க தகப்பனே. இந்த பாடலை ஒரு ஜெபமாக பாடுவோம். என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை காண்கின்றீர், நோக்கம் நன்கு அறிகிறீர், உம்மை போல மாறணுமே. ஜெபமா பாடலாமா? என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை காண்கின்றீர், நோக்கம் நன்கு அறிகிறீர், உம்மை போல மாறணுமே. என்னை மாற்றும், என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை காண்கின்றீர், நோக்கம் நன்கு அறிகிறீர், உம்மை போல மாறணுமே. ஆசையா சொல்றியாப்பா, என்னை மாற்றுங்கப்பா. என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை காண்கின்றீர், நோக்கம் நன்கு அறிகிறீர், உம்மை போல மாறணுமே. உள்ளம் மாற்றும் தேவா, உண்மையாயிருக்க. உள்ளம் மாற்றும் தேவா, உம்மை போல் இருக்க. உள்ளம் மாற்றும் தேவா, உண்மையாயிருக்க.
போல மாற்றுங்க இயேசுவே, உம்மை போல மாற்றுங்க இயேசுவே. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு உள்ளத்தை தாங்க இயேசுவே. நீங்க தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலிருந்து எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் சிறுக நீங்க பெருகுங்க தகப்பனே. Let us decrease and you increase. Amen. நீங்கள் எல்லாரும் ஆண்டோட பிரச்சனத்தை உணர்ந்திருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கூட வந்து we have our teens who send their videos to us. அந்த வீடியோஸ் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டேலண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது சின்ன வீடியோவாக எடுத்து கீழே பார்க்குற நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பி விடுங்க. We'll telecast it. And right now we'll shift our attention to the talents. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பிரைஸ் லார்ட். என் பேர் ஜேசன். நான் ஏசி டீன்ஸ் போகிறேன். அதை வந்து ஹேண்டிங் லைஃப் பற்றி எடுக்கிறாங்க. அந்த ஹேண்டிங் லைஃப்பில் ஃப்ரஸ்ட்ரேஷன்ற டாபிக் இருந்துச்சு. அது வந்து என் லைஃப் ரொம்ப ரிலேட்டட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதில் வர பாயிண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸாக இருந்துச்சு. அந்த பிளெஸிங்ஸ்லாம் நான் நிறைய லைஃப்பில் சேஞ்சஸ் நான் நிறைய பார்த்தேன். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் வீக்லி இந்த ஆன்லைன் சர்வீஸ்லையும் நான் பார்க்குறேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பிளெஸிங்ஸ் கிடச்சிது. அதனால் இப்போ நான் மார்னிங் அதனால் டெய்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தென் டெய்லி பைபிள் ரீடிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிளெஸிங்ஸாக இருக்கும். தேங்க்யூ.
ஒரு சின்ன தாட் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரோக்கன்னஸ் ஒரு உடஞ்சி போகிறது, இது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே காமனானது. அது சின்ன பசங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு தடவையாச்சும் உடஞ்சி போயிருப்போம்ல. ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஸ்டின்ஸை தான் கேட்குறோம் தவிர நம்மளுக்கு என்ன அது நம்ம பார்க்குறது இல்லை. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தியாகுது. நீங்கள் கேட்கலாம், ஒரு திங் உடஞ்சி போச்சுன்னா அதோட வேல்யூ கம்மி தானே ஆகும், ஜாஸ்தி எப்படி ஆகும்னு. ஜாப்பனீஸில் ஒரு ஆர்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு வெசல் உடஞ்சி போகும்போது அதை திருப்பி ஒட்ட வைக்கும் போது அதை கோல்ட், சில்வர் அதை வச்சு ஒட்ட வைப்பாங்க. அதனால அதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட 10 டைம்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி தான் ஒரு குயவன் கையில் அந்த களிமண் உடஞ்சிச்சின்னா அவர் அதை அப்படியே வச்சுருக்கிறோ இல்லை, விட்டு போகிறதோ இல்லை, அதை திருப்பி வணையிறாரு. அதை ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட இன்னும் பெட்டராக மாற்றுறாரு. அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் நம்ம உடஞ்சி போனால் கூட நம்மளை திருப்பி ரீபில்ட் பண்ணுறாரு, ரீக்ரியேட் பண்ணுறாரு, ரீயூஸ் பண்ணுறாரு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்துக்காக தேடி போயிருப்போம். ஆனால் நம்மளை எப்போ ஏசப்பா உடஞ்சி திருப்பி உருவாக்குறாரோ அப்போ நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆழ்கடல் அலை போன்ற துன்பம் அலையாக புரண்டு வந்தாலும், ஆழ்கடல் அலை போன்ற துன்பம் அலையாக புரண்டு வந்தாலும், ஆண்டவர் நீ
ஓகே, ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ வந்து he said a promise to his disciples. He said, if you ask anything in my name, it will be given to you அப்படின்றார். இன்னைக்கும் ஜீசஸ் நம்மளை பார்த்து அதே தான் சொல்கிறார். if you ask anything in my name, it will be given அப்படின்றார். இப்பொழுது கூட உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க, அவங்க கையை பிடிச்சிக்கோங்க. we have Sister Sujata Alisha to lead us into prayer. நம்ம வந்து இயேசு நாமத்தில் நம்ம கேட்கும் போது he said yes, he will give it to us. ஸோ அந்த ஃபெய்த்தோடு நம்ம எல்லாருமே கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணலாம். பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கும் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்காக இந்த வேளையில் வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம செய்கிறது மாதிரியே நம்ம செய்யலாமா? நம்ம ஸ்பெஷல் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். Proverbs 10th chapter verse 1. The Proverbs of Solomon. A wise son maketh a glad father, but a foolish son is the heaviness of his mother. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேக வேளைகளில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒபே பண்ணணும், அவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும்னு மெயினாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஏஜ் குரூப் விசேஷமாக பிள்ளைங்கக்கிட்ட நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா, நீங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தணும் தான் நினைக்கிறோம் ஆண்டி, ஆனால் சந்தோஷப்படுத்த முடியல. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நாங்களே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டி, எங்கள் ஆண்டி எங்கள் பெற்றோர்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சந்தோஷத்தை தருகிறவர் கர்த்தர். நீங்கள் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தணுன்னாக்கா என்ன தேவைன்னா ஞானம் தேவை. அந்த ஞானம் யார் தருவா? ஏசப்பா தான் தருவார். வேதத்தில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்தின கேரக்டர்ஸும் பார்க்குறோம், பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்தாத கேரக்டர்ஸும் பார்க்குறோம். உங்களை மாதிரி சிறு பிள்ளைகளாக இருந்து அவங்க பெரியவர்கள் ஆனவர்கள் இல்லையா, அவங்க வந்து யாருனாக்கா ஏசா, ரூபன், லேவி, சிமியோன், சிம்சோன். இவங்க எல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சந்தோஷப்படுத்தவே இல்லை. அவங்க பெற்றோர்களை வந்து அவங்க சந்தோஷப்படுத்தாதனால அவர்களோட முடிவு எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், ஈசாக், யோசேப்பு, யோவான் ஸ்நானகன், ஐசாக், ஜோசப் அண்ட் ஜான் த பேப்டிஸ்ட், இவங்க 3 பேரை நம்ம பார்க்கும்போது அவர்களோட காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும்போது என்ன பார்க்குறோன்னாக்கா, அவங்க வந்து தங்களுடைய பெற்றோர்களை மிகவும் சந்தோஷப்படுத்தினாங்க. சந்தோஷப்படுத்துறதுனால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் பெற்றுக்கொண்டனர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த விசேஷத்தை குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். என்ன குறிப்புனா, ஏசப்பா எனக்கு நீங்கள் ஞானம் தாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த உலகத்தில்ப்பா பெற்றோர்களே இல்லை, அவங்களாம் ஆர்ஃபன்ஸாக இருக்காங்க, பெற்றோர்களுக்காக ஏங்குறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு கிருபையாக அப்பா அம்மா தந்திருக்காரு. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறேன்னா, உங்ககிட்ட நீங்கள் அவர்களை ப்ளீஸ் பண்ணணும், நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. பெற்றோர்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்களால் முடியல. ஆனால் இந்த நாளில் அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணும்போது அந்த கிருபையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருகிறவராக இருக்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நீ உண்மையாக கேட்கும்போது உண்மையாலுமே இயேசுவானவர் அந்த கிருபையை உனக்கு தருவார். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா இந்த பிள்ளைகளை தயவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வேண்டிய கிருபைகளை தயவாய் நீர் தருவீராக. ஏசப்பா இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பை பார்த்து கொண்டு இருக்கிறார்களப்பா. இவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிற காரியங்களை ஏசப்பா அவர்கள் பிராக்டிஸ் பண்ணவும் அவர்கள் அபியாசப்படுத்தவும் நீர் கிருபை தந்தபடியால் மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷ
விசேஷமாய் அப்பா இந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே எசப்பா எங்களுடைய பிள்ளைகள் புத்தியுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள விசேஷமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களை அவர்கள் சந்தோஷப்படுத்த எசப்பா இந்த பிள்ளைகளுக்கு தயவாய் நீங்கள் கிருபை தாங்கப்பா. அது சின்ன காரியமோ அது பெரிய காரியமோ கர்த்தாவே எல்லாவற்றையும் அப்பா விசேஷமாய் பெற்றோர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் ஓப்பனாய் சொல்லத்தக்கதான கிருபையை தாங்க, தைரியத்தை தாங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பா பெற்றோர்களுடன் டிஸ்கஸ் பண்ண நீங்கள் கிருபை தந்தபடியா மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதன் மூலமாக கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளோட குடும்பங்களிலே நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு குடும்ப உறவுகள் ஏற்பட நீர் கிருபை தந்தபடியால் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கர்த்தாவே இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா தங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக மாற நீங்கள் உதவி செய்யுங்க. எதிர்காலங்களிலே அப்பா பிள்ளைகளை பார்க்கிற பெற்றோர்கள் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் கர்த்தாவே. அந்த கிருபையை எங்களுடைய பெற்றோர்களுக்கும் தயவாய் தாங்க. எசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க. சத்ருவானவனுடைய எல்லா தந்திரங்களிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்கள் விடுதலை தாங்க. கேட்க மறந்த யாவற்றையும் உடைய கரத்திலே வைக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் அளிக்க போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Now we have come to the most important time of this session. Now past few weeks we are seeing on the topic called handling life. நம்ம ஏல இருந்து we have come all the way to handling L for liberty, A for animosity, B for betrayal, C for criticism, D for desperation, E for exaltation, F for frustration, G for grief, H for humiliation, I for irritation, K for knowledge, and we have come to L for liberty. Liberty in the last 2 weeks we are seeing about how to handle the liberty that God has given us. The first way take efforts to put freedom to work அப்படினு பார்த்தோம் நம்ம. Second thing we saw about maintaining a watch for clear conscience before God and man அப்படினு பார்த்தோம். இன்னைக்கு we are going to continue it and we have our brother present to come and talk to us. இந்த நாளில் இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக உங்களை சந்திக்கும்படியாக மறுபடியும் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை எப்படி கையாளுவது என்று குறித்து சில வாரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். நம்பர் 1, ஹேண்டில் யுவர் லிபர்ட்டி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை ஒரு பொறுப்போடு கூட செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2வது நம்ம பார்த்த ஒரு காரியம், மெயின்டைனிங் எ வாட்ச் ஃபார் எ கிளியர் கான்சியன்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நேர்மையோடு உண்மையோடு ஒழுக்கத்தோடு கூட செய்யும்படியாக அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3வது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாதபடிக்கு பாருங்கள். அநேக டீனேஜ் பீரியட் லைஃப்லையும் யூத் பீரியட் லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய இஷ்டத்திற்கும் அவருடைய சுய காரியத்தை அவங்க செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாக ஒரு தடையாக இருக்கும்படியான காரியத்தை அது கொண்டு போகும். அநேக வாலிபர்களும் டீனேஜ் பிள்ளைகளும் இந்த ரோட்டில் இந்த பைக்கில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பைக்கில் போகிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது ரோட்டில். ஆனால் அது அவங்க எப்படி செலுத்துவாங்க என்று சொன்னீங்கன்னா, நம்ம இவ்வளோ வேகமாக போகிறோமோ மற்றவங்களுக்கு எந்த விதத்துக்கு இது ஒரு ஆபத்தாக முடியும், ஒரு தடையாக முடியும் என்று சொல்லி எதை குறித்தும் அவங்க நினைக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய யங் பீப்புள் இந்த மொபைல் ஃபோனை மற்றவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும்படியான காரியத்தை செய்து கொண்டே வருவார்கள். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தில் பலவீனரை மனதில் கொள்ளுகிற காரியத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தை ஒரு தன்னடக்கத்தோடு ஒரு இச்சை அடக்கத்தோடு கூட ஒரு கட்டுப்பாடோடு கூட நம் காரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் எல்லாவித சுதந்திரத்தையும் இந்த தோட்டத்தை அனுபவிக்கும்படியாக, பார்க்கும்படியாக, பண்படுத்தும்படியாக, பயன்படுத்தும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் ஏவாளுடைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அந்த பாவத்தில் விழுந்து விட்டால். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அந்த கனியை கண்ட உடனே பறித்தது மட்டுமல்ல, ஆதாம் கிட்ட போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவளது செல்ஃப் கண்ட்ரோல், இந்த இச்சை அடக்கத்தை கட்டுப்படுத்தாமல் முடியாமல் உடனே அவள் புசித்தால் அவனுக்கும் கொடுத்து விட்டாள். The freedom without restraint is dangerous.
கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற சுதந்திரம் ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தில் கொண்டு போய் முடியும். நம்மளுக்கு டேலண்ட் இருக்கலாம், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ வித நாலேஜ் இருக்கலாம், பட் we need a self control in our life. நம்மளுக்குள்ளாக ஒரு தன்னடக்கம், ஒரு இச்சை அடக்கமான ஒரு காரியம் மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தால், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமமாயிருக்கிறான். As your self-control increases, the more you gain the ability to direct your life. எந்த அளவுக்கு நம்ம சுய கட்டுப்பாடுகளோடு கூட காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடும்படியான திறன் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று அறிய வேண்டும். மைண்ட்ஃபுல் ஆஃப் த வீக், பலவீனரை மனதில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் சிலர் பலவீனராய் காணப்படுகிறார்கள். எல்லாரும் மெச்சூரிட்டி பீப்புள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ரொம்ப முதிர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் பார்த்தீங்க என்று சொன்னீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குழந்தையை போல கூட காணப்படுவார்கள். இன்னும் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர வேண்டிய ஒரு விசுவாசிகளாக இருப்பார்கள். ஆனால் நம்மளுக்கு ரைட் என்று செய்கிற காரியம் கிறிஸ்துவுக்குள் வேறவர்களுக்கு ஒரு தடையா கூட இருக்கலாம். இதை நான் செய்யறேன், இதை பண்ணுறேன், இது எனக்கு ரைட், நம்ம நினைச்சு ஒரு காரியத்தை செய்வோம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதே காரியம் கிறிஸ்துவராகிய மற்றவர்களுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இல்லை கர்த்தருக்குள்ள நெருங்குவதற்கு ஒரு தடையா கூட காணப்படலாம், ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா கூட இருக்கலாம். மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு நான் ஒரு தடையா இருக்கிறேனா இல்லை நான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறேனா, அதை நம்ம இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் மற்றவருடைய ஃபீலிங்ஸும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நினைத்து பார்க்கலாய் நம்ம காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு கேபல் அண்ணன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப் நடத்தும்படியாக போவாங்க. அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சேப்பிளில் தான் அந்த கிளாஸை எடுப்பாங்க. அந்த காலேஜில் எல்லா வித மதத்தினர் சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு தடவை போய் அந்த கிளாஸ் எடுக்கும் பொழுது அவர் ஷூவை போட்டுட்டு தன்னுடைய கிளாஸை எடுத்துக்கொண்டு பேசி கொண்டு இருந்தாராம். ஆனால் அந்த முடிவில் வந்து பார்த்தீங்க சொன்னீங்கன்னா ஒரு மாணவன் வந்து சொன்னான்னா, நீங்க இந்த சேப்பிளில் வந்து இந்த ஷூவை போட்டு பேசுறது ரொம்ப தப்பு, நீங்க இதை செய்யாதீங்க என்று சொன்னானா. உடனே அவர் வந்து ஆர்கியூ பண்ணல, இது என்னுடைய ஷூ, இது என்னுடைய இஷ்டம், என்னுடைய காரியம் என்று சொல்லி அவனோடு கூட ஒரு வாக்குவாதம் பண்ணல. அவர் ஓகே, என்னை ஃபர்கிவ் பண்ணி என்னை மன்னிச்சிரு சொல்லி அவகிட்ட ஒரு சாரி கேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் அந்த காலேஜில் அந்த சேப்பலில் அந்த கிளாஸ் எடுக்கும் பொழுது அந்த ஷூ அவர் போடாதபடி தான் வெறும் காலை தான் அவர் செய்தியை கொடுப்பாராம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்யணும்? ஏனென்று சொன்னால், டூ நாட் அஃபர்ன் த வீக். ஒரு பலவீனராக இருக்கிறானா அவனை புண்படுத்த வேண்டாம். ஒருவேளை அவர் போடுற ஷூ வந்து அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், அந்த ஷூ நிமித்தம் அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளராதபடிக்கு ஒரு தடையாக கூட இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன முக்கியமான ஒரு காரியம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், டூ நாட் அஃபர்ன் த வீக். பலவீனராக இருக்கிறவர்களை உள்ளத்திலையும் இருதயத்தையும் நம்ம புண்படுத்த வேண்டாம். நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக என்னை நானே ஒரு அடிமையாக்கி கொள்கிறேன், என்னை நானே நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம தாழ்ந்து போறது நிமித்தம் என்னை மற்றவங்க கேவலமா பார்ப்பாங்க, இதனுடைய ஸ்டேட்டஸுக்கு ஒரு கீழே ஒரு காரியம் நினைக்கிறோம். எல்லா மனிதனுக்கும் மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஸ்டேட்டஸ் முக்கியம் கிடையாது, ஜனங்களுடைய சால்வேஷன் ரட்சிப்பு தான் மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு சமயத்திலே இயேசு அவருக்கும் பேதுருக்கும் வரி செலுத்தும்படியான காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அது அவசியம் கிடையாது, அவர் டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இயேசு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியாய் காணப்பட்டார். நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்தால் இயேசு ஒரு கடுமையான ஒரு எச்சரிப்பை அந்த இடத்துல சொல்லுகிறார். அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், லூக்கா 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடையூறாத பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் இயந்திரங்களை கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமா இருக்கும் என்று வசனத்தை நீங்கள் வாசிக்கிறோம். ஒரு சர்ச் சர்வீஸ் டைம்ல ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் மெசேஜை வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த பக்கத்தில் இருந்த ஒரு விசுவாசிங்க வந்து வாலண்டியர்ஸ் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க சர்ச் சர்வீஸ் டைம்ல வந்து வாட்ஸ்அப் மெசேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த வாலண்டியர்ஸ் போய்
அந்த கேர்ள்ஸை கேட்டாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுறீங்க, சர்ச் சர்வீஸ் டைமில் வந்து இப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் இப்படி மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள கொஞ்சம் பேசுனாங்க, கொஞ்சம் வார்ன் பண்ணாங்க. உடனே அந்த கேர்ள்ஸ் என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க, இட்ஸ் மை ஃபோன், இது என்னுடைய மொபைல், நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் யார், இது என்னுடைய ஃப்ரீடம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதை செய்வதற்கு உங்ககிட்ட நான் பர்மிஷன் வாங்கணுமா என்று சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீடம் கிடைச்ச உடனே இது என்னுடைய இஷ்டம், இது என்னுடைய காரியம், இது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் என்ன, இது என்னுடைய ஃப்ரீடம் தான், எப்படியாவது நான் அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்தினா என்னன்னு சொல்லி அப்படி அவங்க பேசினாங்களா. அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். சில வாலிபர்கள் ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு கேம் ஆடிட்டு இருந்தாராம். இதை வந்து பார்த்த ஒரு விசுவாசி போய் கேட்டாரா, நீ என்னப்பா கேம் ஆடுற சர்ச்சில்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வாலிபர்கள் சொன்னார்கள்லாம், நாங்கள் ஒன்றும் சர்ச்சு சர்வீஸ் டைமில் கேம் ஆடல, சர்ச்செல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் இப்போ சும்மா கேம் ஆடிட்டு இருக்கோம்னு கூட சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட காரியத்தை கூட நம்ம செய்வதற்கு அவாய்ட் பண்ணணும் என்று நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். 1 கொரிந்தியர் 10 23 24 நீங்கள் வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றிலும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. 24 சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் சுய புரோஜனத்தை தேடாமல் பிறருடைய புரோஜனத்தை தேட கடவன் என்று சொல்லுகிறது. அந்த 2 இன்ஸ்டன்ஸ்லையும் இது என்னுடைய ஃப்ரீடம், நான் ஏன் மற்றவங்கிட்ட கேட்கணும், எனக்கு உரிமை இல்லையா என்று அவங்க காரியத்தை அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாத்தையும் செய்வதற்கு எனக்கு எல்லாவித அதிகார ரைட்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்றார், எல்லாமே எனக்கு தகுதியாக இராது, எல்லாமே எனக்கு வந்து பக்தி விருத்தியை உண்டாகுவதற்கு காரியம் கிடையாது என்று சொல்லி அதனால தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். நான் வந்து என்னுடைய சுய புரோஜனத்தை தேடாமல் பிறருடைய புரோஜனத்தை தேடும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன், அதற்காக தான் நான் வந்து காரியத்தை ஏற்படுத்தி ஆண்டவனை ஏற்பித்து இருக்கிறார். நம்மளுக்குள்ளாக ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், என்னன்னா இந்த ஃப்ரீடம் மற்றவங்களுக்கு பாதிக்கிறதா, இந்த ஃப்ரீடம் மற்றவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்வதற்கு இது தடையா இருக்கிறதா, இது வளர்ச்சியை உண்டாக்குறதா, இல்லது இந்த நம்ம எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃப்ரீடம் மற்றவங்களை பலப்படுத்துகிறதா, மற்றவங்களை விசுவாசத்துக்குள்ளாக வளர்க்கிறதா என்று சொல்லி நம்மளுக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்கிறதா இருக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் தேசத்திலிருந்து ஒரு மிஷினரி ஃபேமிலி வந்தாங்க. அவங்க நம்முடைய சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹோட்டலுக்கு போனாங்க. நேராக அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வரல, அவங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாங்க. இங்கே இருக்கிற இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் வேர் பண்ணணும் என்று சொல்லி அவங்க சாரீஸும் சுடிதாரும் பர்ச்சேஸ் பண்ண போனாங்க. அவங்களுடைய கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் அவங்க வேணால் வெஸ்டர்ன் ட்ரெஸ் அவங்களுக்கு போடுவதற்கு எல்லாவித ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் ஏன் அந்த ஃபேமிலி வந்து போய் ஒரு சுடிதார் ஒரு சாரீ எடுத்து அவங்க அந்த காரியத்தை எடுத்து அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை நாங்கள் போடுற அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் மற்றவங்களுடைய இருதயத்தை புண்படுத்தலாக இருக்கலாம். நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிச்சா மற்றவங்க அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்க என்று நினைத்து தான் அவங்க போய் நம்முடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் சுடிதார்ஸை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அது அணிந்தவர்களாய் காணப்பட்டாங்க. அதே போல தான் நாமும் இது என்னுடைய விருப்பம் நிறைவேறணும், எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குன்னு நம்ம நினைக்காம மற்றவங்க இதில் பெனிஃபிட் அடைகிறாங்களா, மற்றவங்க இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராங்களா, விசுவாசத்தில் இன்னும் அவங்க பலப்படுறாங்களா, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவர் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் அவர் எப்படி காணப்பட்டார் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10 31 33 நீங்கள் வாசித்தால் 31 அவர் சொல்லுகிறார், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க எதை செஞ்சாலும் என்னுடைய பேர் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், செல்ஃபிஷா இருந்து நீங்க செய்யாதீங்க, தேவனுடைய மகிமைக்கென்று நீங்க செய்யுங்க என்று சொல்லுகிறார். 32 அவர் சொல்லுகிறார், நான் என் சுய புரோஜனத்தை தேடாமல் அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் ஒரு தடையா இருக்காதீங்க, ஒரு அஃபண்டா இருக்காதீங்க என்று காரியத்தை சொல்லுகிறார். ஃப்ரீடம் ஒரு லைசன்ஸா நம்ம நினைக்க கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லியா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரீடம் என்று வந்த உடனே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாரும் அப்படி நினைத்து
அவங்க ஃப்ரீடமை வந்து மனம் போன போக்கில் விஸ்தமான காரியத்தில் செய்கிறாங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், மைண்ட்ஃபுல் ஆஃப் த வீக். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரத்தை பலவீனர்களை நான் மனதில் கொள்ளுவேன். இந்த ஃப்ரீடத்தில் நான் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட நான் காணப்படுவேன். ஒரு இச்சை அடக்கம், ஒரு தன்னடக்கத்தோடு கூட நான் காணப்படுவேன். ஒரு சிறிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக என்னுடைய ஃப்ரீடமை நான் அவங்களுக்காக நான் பயன்படுத்துவேன். என்னுடைய ஃப்ரீடமை வைத்து தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தும்படியாக, இன்னும் அவருக்கு அடிமையாக இருந்து ஊழியத்தை செய்யும்படியான ஒரு காரியத்தை ஏற்படுத்துவேனே தவிர மற்றவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு நான் ஒரு தடையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை எப்படி கையாளுவது என்று சொல்லி 3 things நம்ம பார்த்தோம். நம்பர் 1, டேக் எஃபர்ட்ஸ் டு புட் ஃப்ரீடம் டு ஒர்க். அதில் நம்ம பார்த்த மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஹேண்டில் யுவர் லிபர்ட்டி with responsibility. Number 2, maintaining a watch for a clear conscience before God and man. தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு எச்சரிப்போடு கூட ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தை நேர்மையோடு ஒழுக்கத்தோடு உண்மையோடு கூட நான் செய்வேன் என்று நம்ம தீர்மானிப்போம். கடைசியாக லாஸ், இன்றைக்கு நம்ம பார்த்த ஒரு காரியம், மைண்ட்ஃபுல் ஆஃப் த வீக். பலவீனமும் பலவீனரை மனதில் கொள்ளவும் வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தை ஒரு கட்டுப்பாடோடு கூட ஒரு தன்னடக்கத்தோடு ஒரு இச்சைய கடக்கத்தோடு நம்ம காரியத்தை செய்யணும் என்று சொல்லி 3 things நம்ம பார்த்தோம். இந்த 3 காரியத்திலும் நம்முடைய நினைவில் இன்றைக்கு கொண்டு வருவோம். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தை நான் எப்படி நான் பயன்படுத்துகிறேன், நான் கற்றுக்கொண்ட காரியத்தை ஆண்டவரே இன்று முதல் என் லைஃப்பில் அதை நான் அப்ளை பண்ணுவேன். இன்று முதல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடமுடைய நோக்கத்தை நான் அறிஞ்சிட்டேன், புரிஞ்சிட்டேன். ஆண்டவரே உமக்காக ஒரு சிறிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சொசைட்டிலும் வித் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கூட நான் காரியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நம்ம கேட்கலாம். உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை. இதற்கு முன்னாடி நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், எப்படி வேணாலும் நாங்கள் சேர்ந்திருக்கலாம் தகப்பனே. ஆனால் நாங்கள் எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு உம்மை போல தகப்பனே மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாதபடி நீங்களே எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.